ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹேக்கிஃபை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸை ஒரே ஒரு வேரியபிளில் அசைன் பண்ண முடியும். லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டானா கொடுக்கலாம். இன்டிஜர் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், பூலியன் வேல்யூ கொடுக்கலாம், டப்புள்ஸ் கொடுக்கலாம், செட் கொடுக்கலாம், டிக்ஷனரி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன வேல்யூ ஆனாலும் நம்மளால் இதுக்குள்ளே கொடுக்க முடியும். இப்போ நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். என்ன லிஸ்ட் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆன் லேப்டாப் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ லேப்டாப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்பிள், ஸோ அடுத்து ஹெச்பி கொடுக்குறேன், லெனோவா, ஃபைனலாக ஏசர் கொடுக்குறேன். இப்போ நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 4 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் லேப்டாப்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து பிரிண்ட் கொடுத்துட்டு லேப்டாப்ஸ்னு கொடுப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுங்கன்னா நம்ம எப்படி லிஸ்ட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நமக்கு இது பிரிண்ட் ஆகும். இப்போது இதனுடைய டைப் என்ன மாதிரியான டைப்பில் இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட் கொடுத்துட்டு டைப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே லேப்டாப்ஸ் என்ற வேரியபிளை நம்ம அசைன் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். இந்த லேப்டாப்ஸ் வேரியபிள் லிஸ்ட் டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதனுடைய லென்த் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லென்த்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். லென்த்னா என்ன, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த லென்த்தை. இதுக்காக நம்ம பிரிண்ட் கொடுப்போம். லென்த்ன்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கொடுத்துட்டு லேப்டாப்ஸ் அந்த வேரியபிள் கொடுப்போம். கொடுத்துட்டு ரன் பண்ணுவோம். இதுக்குள்ளே 4 ஐட்டம் இருக்குது. ஆப்பிள், ஹெச்பி, லெனோவா, ஏசருங்கிற 4 ஐட்டம் இருக்குது. அந்த 4ன்ற கவுண்ட் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. நமக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் கொடுக்கணுமான்னு கிடையாது, நம்ம லிஸ்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக லிஸ்ட்டுங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம டபுள் ஓப்பன் அண்ட் டபுள் க்ளோஸ்டு பேரண்டிஸ் கொடுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஐட்டம் கொடுப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் மொபைல் ஃபோன் பிராண்ட் எடுத்துக்கிறேன். சாம்சங், ஓப்போ, ஒன் ப்ளஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த லிஸ்ட்டை நான் மொபைல்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மொபைல்ஸோட டைப் செக் பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் டைப் மொபைல்ஸ்னு கொடுப்போம். கொடுத்து ரன் பண்ணுவோம். இப்போது இந்த மொபைல்ஸ் லிஸ்ட் டைப்பில் இருக்குது அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணியும் நம்மளால் லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து இதை நம்ம எரேஸ் பண்ணிப்போம். எரேஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் எடுத்துப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் மெத்தடை பயன்படுத்தணுமோ அதே மாதிரி தான் லிஸ்ட் இண்டெக்ஸ் மெத்தட் தான் ஸ்டோர் ஆகும். இதில் ஆப்பிள்ங்கிறது இண்டெக்ஸ் நம்பர் 0ல் ஸ்டோர் ஆகும். ஹெச்பி இண்டெக்ஸ் நம்பர் 1ல் இருக்கும். லெனோவா இண்டெக்ஸ் நம்பர் 2, ஏசர் இண்டெக்ஸ் நம்பர் 3ல் ஸ்டோர் ஆகும். இது பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர். இதுவே நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பரில் எடுத்துக்கிட்டா ஏசர் -1ல் ஸ்டோர் ஆகும். லெனோவா -2ல் இருக்கும். ஹெச்பி -3ல் இருக்கும். ஆப்பிள் -4ல் ஸ்டோர் ஆகும். இப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டமை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய இண்டெக்ஸோட வேல்யூ கொடுத்தா போதும், நம்மளால் அந்த ஐட்டமை பிரிண்ட் பண்ண முடியும். இப்போது நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்டில் நம்ம இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கலாம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம இண்டெக்ஸோட வேல்யூ கொடுப்போம். இப்போ எனக்கு ஆப்பிள் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் 0 கொடுப்போம். 0 கொடுத்துட்டு இப்போது ரன் பண்ணுவோம். நமக்கு ஆப்பிள் கிடச்சிருக்கு. அடுத்து எனக்கு ஏசர் வேணும்னா நான் இண்டெக்ஸ் நம்பர் 3 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஏசர் பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இப்போது -3 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இப்போது ஹெச்பி பிரிண்ட் ஆகும். இண்டெக்ஸ் நம்பர் 1 கொடுத்தனா எனக்கு ஏசர் பிரிண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி ஐட்டம் கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஸ்லைசிங் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்லைசிங் மெத்தட் எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோலன் யூஸ் பண்ணுவோங்க. ஸோ கோலனுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போங்க. அடுத்து கோலனுக்கு அப்புறமா எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுப்போங்க. இப்போது எனக்கு ஹெச்பியிலிருந்து ஏசர் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூவாக ஹெச்பியோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம். இங்கே ஹெச்பியோட இண்டெக்ஸ் வேல்யூ 1 கொடுத்துட்டு இப்போது சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். நமக்கு ஹெச்பி, லெனோவோ, ஏசர் வந்திருக்கு. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகலை. இதுவே நம்ம இண்டெக்ஸ் நம்பர் 3 கொடுக்குறேங்க. 3 கொடுத்துங்க அப்படின்னா நமக்கு ஹெச்பி அண்ட் லெனோவோ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுக்கு ரீசன் எண்டிங் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த எண்டிங் வேல்யூ எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கும். அதுக்கு முன்னாடி என்ன இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் தான் எடுத்துக்கும். இப்போது இதை நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஹெச்பி அண்ட் லெனோவா இது 2 மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதுவே நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பரில் கொடுக்கணும்னா ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா
ஹெச்பிக்கான ஸ்டார்டிங் வேல்யூ -3ன்னு கொடுப்போம். -3ன்னு கொடுப்போம். ஸோ லாஸ்ட் எண்டிங் வேல்யூ கொடுக்க தேவையில்லை, எம்டியாக விட்டுடலாம். இப்போது ரன் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெச்பி, லெனோவோ, ஏசர் இது மூணுமே நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போது இந்த இடத்துல -1 கொடுத்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஹெச்பி அண்ட் லெனோவோ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஐட்டம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லேப்டாப்ஸ்னு கொடுத்துட்டு அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுப்போம். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம். எந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை நம்ம கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏசர் சேஞ்ச் ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏசரோட இண்டெக்ஸ் நம்பர் 3 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு இதில் நியூ வேல்யூ கொடுப்போம். இப்போ நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சோனி கொடுக்குறேன். அடுத்து நம்ம பிரிண்ட் லேப்டாப்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம். நமக்கு பழைய 3 வேல்யூ இருக்குது. ஏசருக்கு ரிப்ளேஸாக நமக்கு சோனி இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம இன்சர்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ டாட் இன்சர்ட்னு கொடுக்கலாம். இன்சர்ட்னு கொடுத்துட்டு இதில் 2 பேராமீட்டர் வந்து நம்ம கொடுக்கணும். ஒன்று வந்து எந்த இண்டெக்ஸ் வேல்யூவை மாத்திரமோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் நம்ம கொடுக்கணும். இப்போது எனக்கு லெனோவோ வந்து சேஞ்ச் பண்ணணும்னு கொடுக்குறேன். ஸோ அதனால் லெனோவோ இண்டெக்ஸ் நம்பர் 2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ நியூ வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். டபுள் கோட்ஸில் சோனின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம். இதில் நம்ம கொடுத்தது 4 ஐட்டம் தான் கொடுத்துருக்கோம். பட் இதில் 5 ஐட்டம் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னா இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐட்டமே சேஞ்ச் பண்ணாது. சேஞ்ச் பண்ணாமல் நம்ம என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ் நம்பரில் அந்த நியூ வேல்யூவை மட்டுமே ஆட் பண்ணும். அதனால் நமக்கு லெனோவோ இந்த பிளேஸில் நமக்கு இப்போது சோனி வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம அப்பெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கில் பார்த்த மாதிரி தான் நம்ம அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னா இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எந்த ஒரு வேல்யூமே சேஞ்ச் பண்ணாது. அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். அதனால் அப்பேண்டு கொடுப்போம். அப்பேண்டு கொடுத்துட்டு நான் இதற்கு சோனி அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ஆப்பிள், ஹெச்பி, லெனோவா, ஏசர் இந்த 4 ஐட்டமே ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொடுத்த சோனி அப்படிங்கிறது லாஸ்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இது வரைக்கும் நம்ம இந்த லிஸ்ட்டில் இருந்து ஐட்டத்தை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐட்டமை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்காக நம்ம லேப்டாப்ஸ் டாட் ரிமூவ்ங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ரிமூவ்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன ஐட்டமை ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஐட்டமோட நேம் கொடுப்போம். இப்போ எனக்கு ஏசர் அப்படிங்கிறது ரிமூவ் ஆன்னு கொடுக்குறேன். ஸோ ஏசர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஏசர் பிரிண்ட் ஆகாது, ஏன்னா அது வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இன்கேஸ் நம்ம ஏசர் கொடுக்காம வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேங்க, இப்போ சோனின்னு கொடுக்குறேங்கன்னா கொடுத்து ரன் பண்ணுங்க அப்படின்னா இது நமக்கு நாம கொடுத்த வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு எரராக இங்கே டிஸ்பிளே பண்ணும். அடுத்து நம்ம பாப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பாப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐட்டம் அமௌண்ட்டும் ரிமூவ் பண்ண முடியும். இப்போது லெனோவோ வந்து நான் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பர் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம். இப்போது எனக்கு ஆப்பிள், ஹெச்பி, ஏசர் இருக்குது. லெனோவோ மட்டும் இது ரிமூவ் பண்ணிடுச்சு. இன்கேஸ் இந்த பாப்புக்குள்ளே நான் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கல அப்படின்னா இது டிஃபால்ட்டாக கடைசியாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ ரன் பண்ணுவோம். நம்ம பாப்புக்குள்ளே இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்காதனால கடைசியாக இருக்கக்கூடிய ஏசரை மட்டும் இது ரிமூவ் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம டாட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ஆப்பிள், ஹெச்பி, லெனோவோ, ஏசர் இது எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் இல்லாமல் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்குது. இதை நம்ம அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்டார்ட் கொடுப்போம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பிள் கொடுத்தோம், பட் ஏசர் ஏசி ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ ஏசர், ஆப்பிள், ஹெச்பி, லெனோவோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. எனக்கு ஷார்ட் பண்ணி அப்புறமா டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ரிவர்ஸ்ங்கிற இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ்ன்னு கொடுத்துட்டு ட்ரூ கொடுப்போம். ட்ரூ கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். இதில் லெனோவோ ஃபர்ஸ்ட், ஹெச்பி, ஆப்பிள் அண்ட் ஏசர் அது டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு இது சேஞ்ச் ஆகிக்கும். அடுத்து நம்ம கீ ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த லெனோவோவில் நான் எல் வந்து ஸ்மால் கொடுத்துருக்கேன். இதை நான் கேபிட்டலில் கொடுக்குறேன். கேபிட்டலில் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுங்கன்னா லெனோவோ மட்டும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, மீது எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. பட் இது மட்டும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இந்த ஷார்ட் மெத்தட்னு கொடுத்து நான் எப்படி எடுத்துக்கினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் லெட்டரில் என்ன ஐட்டம் இருக்கும் அது ஃபர்ஸ்ட்டில் எடுத்துக்கும். அதுக்கு அப்புறமா தான் வந்து ஸ்மால் லெட்டரை எடுத்துக்கும். இப்போது நமக்கு இந்த கேபிட்டல் லெட்டரில் வந்து லாஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நம்ம கீ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதுக்காக கீ கொடுப்போம். கீ கொடுத்துட்டு இதில் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு கொடுப்போம். டாட் லோவர்னு கொடுப்போம். ஸோ லோவரில் இந்த பேரஞ்சஸ் கொடுக்க வேணாம், லோவர்னு மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போது ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட் இது
ஸ்மாலர் லெட்டர்லாம் எடுத்துக்கும். ஸ்மாலர் லெட்டர்லேயே அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து இது கேபிட்டல் லெட்டரில் எடுத்துக்கும். அடுத்து நம்ம ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ்னு கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்டை வந்து எப்படி கொடுத்தோமோ அதுக்கு கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் இருக்கும். நம்ம ஆப்பிள் ஃபஸ்ட்டு கொடுத்துங்கல்ல, ஸோ ஆப்பிள் லாஸ்ட்டில் இருக்கும். ஹெச்பி செகண்ட் கொடுத்துங்க, செகண்ட் லாஸ்ட்டில் இருக்கும். ரெண்டாவது தேர்டாக கொடுத்துங்க, ஸோ இது தேர்டாக வந்துருச்சு. நம்ம ஏசர் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க, இது வந்து நமக்கு முதல்ல வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்டில் எப்படி ஷார்ட் பண்ணுறது ஐட்டம்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்டை எப்படி வந்து கிளியர் பண்ணுறது, ஐ மீன் எம்டி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு லேப்டாப்ஸ் டாட் கிளியர்னு கொடுப்போம். கிளியர்ன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போது ரன் பண்ணுவோம். முதல்ல நம்ம இந்த லிஸ்ட்டில் 4 ஐட்டம் கொடுத்துருந்தோம். பட் நமக்கு இப்போது லிஸ்ட் வந்து எம்டியாக ஷோ பண்ணும். ஏன்னா அந்த கிளியர் மெத்தட் வந்து அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாமே வந்து எம்டி பண்ணிடும். அடுத்து நம்ம டெலீட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து டெலீட்னு கொடுப்போம். டெலீட்னு கொடுத்துட்டு லேப்டாப்ஸ் அப்படின்னு கொடுப்போம். இந்த ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே எனக்கு இப்போது இந்த லெனோவோ மட்டும் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூவை இங்கே கொடுப்போம். இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு லெனோவோ விட்டுட்டு மீதி எல்லா ஐட்டமும் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நம்ம இந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்காம நம்ம ரன் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு எரர் தான் வரும். என்ன எரர் அப்படின்னா லேப்டாப்புங்கிற லிஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் லேப்டாப்ஸுங்கிற லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி லேப்டாப்ஸுங்கிற இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ பட் இந்த இடத்துல அந்த லேப்டாப்ஸுங்கிற லிஸ்ட்டை நம்ம டெலீட் பண்ணதுனால நமக்கு இந்த இடத்துல எரர் வருது. அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்டை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி லேப்டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நான் லேப்டாப்ஸ் 2ங்கிற ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் லேப்டாப்ஸுங்கிற இந்த லிஸ்ட்டை வந்து அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு இப்போது பிரிண்ட் லேப்டாப் செகண்ட் லைனில் பிரிண்ட் லேப்டாப்ஸ் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம். 2 லிஸ்ட்டுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம காப்பி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்கேஸ் நம்ம இந்த லேப்டாப்ஸ் லிஸ்ட்டில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா அது அப்படியே இந்த லேப்டாப் 2ன்ற லிஸ்ட்லேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இப்படி பண்ணக்கூடாது. இப்போ நான் லேப்டாப் லிஸ்ட் 1ல் இருந்து டாட் ரிமூவ் கொடுக்குறேன். ரிமூவ் கொடுத்துட்டு ஏசர் கொடுக்குறேன். ஏசர் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணால் நமக்கு நான் லேப்டாப் லிஸ்ட் 1ல் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் அது லேப்டாப் 2ல் கூட வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி காப்பி பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து காப்பி மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக என்ன பண்ணலாம்னா லேப்டாப்ஸ்னு கொடுப்போம். லேப்டாப்ஸ் டாட் காப்பி கொடுப்போம். காப்பி கொடுத்துட்டுங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து லேப்டாப் 2க்கு வந்து காப்பி ஆகிருக்கும். இன்கேஸ் நம்ம லேப்டாப் 1ல் ஏதாவது கரெக்ஷன் பண்ணாலும் அது வந்து லேப்டாப் 2ல் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்காது. இப்போது இதை நம்ம ரன் பண்ணுவோம். இதில் லேப்டாப் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஏசரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். அது லேப்டாப் லிஸ்ட் 1ல் மட்டும்தான் இருக்கும். லேப்டாப் 2 லிஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம காப்பின்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆர் நம்ம லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். லிஸ்ட்டுன்னு கொடுப்போம். ஓப்பன் பேரண்டிசிஸ்க்குள்ளே நம்ம லிஸ்ட் 1 கொடுப்போம். லேப்டாப்ஸும் கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்பயும் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது. அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம 2 லிஸ்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நம்ம இன்னொரு லிஸ்ட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நான் மொபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். இந்த வேரியபிளை வந்து ஒரு லிஸ்ட் அசைன் பண்ணுறேன். இந்த மொபைல் லிஸ்ட்டில் நம்ம வந்து சாம்சங், ஓப்போ, ஒன் ப்ளஸ்னு 3 ஐட்டம் எடுத்துப்போம். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோங்க அப்படின்னா ஸோ இந்த மொபைல்ன்ற லிஸ்ட்டை லேப்டாப்ன்ற லிஸ்ட்டு கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லேப்டாப்ஸ்னு கொடுப்போம். கொடுத்துட்டு டாட்டா எக்ஸ்டெண்ட்ன்ற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன லிஸ்ட் ஆட் பண்ணணுமோ அதை நம்ம இந்த இடத்துல கொடுப்போம். நான் மொபைல்ன்ற லிஸ்ட்டை ஆட் பண்ணணும்னு கொடுக்குறேன். இப்போது பிரிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும். செகண்டாக மொபைலில் பிரிண்ட் பண்ணலாம். இப்போது ரன் பண்ணுவோம். இதில் பிரிண்ட் லேப்டாப்ஸும் கொடுத்துருக்குங்கள. முதல்ல நம்ம 4 ஐட்டம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் கொடுத்ததுனால இந்த மொபைலும் இது கூடவே ஆட் ஆயிரும். இப்படி ஆட் ஆனால் கூட நமக்கு செகண்ட் மொபைல்ஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அது சேமாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆர் நியூவாக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் நியூ லிஸ்ட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ளே லேப்டாப்ஸும் கொடுக்குறேன். லேப்டாப்ஸையும் ப்ளஸ் கொடுத்துங்க அப்படின்னா இது வந்து ஆட் ஆகும். ஆட் பண்ணி மொபைல்ஸ் லாஸ்ட்டாக பிரிண்ட் நியூ லிஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு முதல் லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். செகண்ட் வந்து மொபைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மொபைல்ஸ் லிஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து நியூ லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டையும் செகண்ட் லிஸ்ட்டையும் சேர்த்து நமக்கு ஒரே லிஸ்ட்டாக இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த லேப்டாப் லிஸ்ட்டில் இருந்து ஏதாவது ஐட்டம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க. ஸோ இந்த இடத்துல லேப்டாப்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில்
இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்பேங்க. இப்போ நம்ம 0ன்னு கொடுத்துங்க அப்படின்னா நமக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். 1ன்னு கொடுத்துங்க அப்படின்னா நமக்கு ஹெச்பி பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு இந்த மாதிரி வேணாம், இந்த லிஸ்ட்ல இருந்து எல்லா ஐட்டமே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக்கான ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்த செக்ஷனில் ஃபார் லூப் பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். ஃபார் அப்படின்னு ஒரு கீவேர்டு கொடுப்போம். நம்ம மேத்தமெட்டிக்ஸில் எப்படி தெரியாத வேல்யூவை எக்ஸ் ஒய் ஜெட்னு நேமில் வச்சுக்கிறோங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு நேமாக வச்சுப்போம். இப்போ நான் இங்கே வந்து நேம்னு வைக்கிறேன். இன் லேப்டாப்ஸ்னு கொடுப்போம். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுப்போம். கொடுத்துட்டு பிரிண்ட் இந்த இடத்துல நேம் கொடுப்போம். இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னா, முதல்ல இது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கும். முதல்ல ஆப்பிள் எடுத்துக்கும். ஆப்பிள் எடுத்துட்டு அந்த ஆப்பிள்ங்கிற வேல்யூவை நேமுக்கு அசைன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நேமோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள். ஸோ நமக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்ல இருந்து ஹெச்பி எடுத்துக்கும். இந்த ஹெச்பின்ற வேல்யூவை நேமுக்கு அசைன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நேமோட வேல்யூ வந்து ஹெச்பி. ஸோ நமக்கு ஹெச்பி பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து லெனோவோ எடுத்துக்கும். லெனோவோன்ற வேல்யூவை நேமுக்கு அசைன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு லெனோவோ பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து ஏசர் எடுத்துக்கும். ஏசர்ன்ற வேல்யூவை நேமுக்கு அசைன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஏசர்ன்ற நேம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த லிஸ்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லூப் வந்து எண்ட் ஆகிடும். இந்த ப்ரோக்ராம் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆப்பிள் வந்திருக்கு. செகண்ட் ஹெச்பி நமக்கு வந்திருக்கு. தேர்டு லெனோவோ வந்திருக்கு. ஃபோர்த் ஏசர் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் எத்தனை ஐட்டம் இருந்தாலும் சரி அந்த ஐட்டம் எல்லாமே நமக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகும். இந்த ஐட்டம் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணலாம். பட் வைல் லூப் செக்ஷனில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.